இவங்க வந்து வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பிகாஸ் அவங்க வந்து ஷீஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து நினைக்கக்கூடாது எனக்கு நடிப்பு வரல, இல்லை ஏன் செலக்ட் பண்ணல, மேபி என்னை பிடிக்கலையோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு. ப்ளீஸ் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் ஃபில்ம் ஒன்லி பிகாஸ் யூ ஜஸ்ட் டூ யங் டு பேர் வித் ஹிம். யூ லுக் டூ யங் டு பேர் வித் ஹிம். இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால வந்து she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. சூப்பர்ல. எனக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி அண்ட் தேர்ஸ் ஒரு கனெக்ஷன் வித் மதுரை. ஓகே. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரியல. பட் ஐ கேன் சே தட் the girls from மதுரை எல்லாத்தையும் அங்கே சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம பிச்சு விட முடிச்சு. என்ன ஸ்டோரி? அவர் வந்து என்னோட மைண்ட் வைஸா அவர் பேக் ஸ்டோரி முடிஞ்சாதான் இப்போ அடுத்த கொஸ்டின் போவார். அவங்க வந்து அவங்க 4 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்க முடியாது, கான்ட்ரோவர்சி கிளற முடியாது. கான்ட்ரோவர்சி ஒரு கியூரியாசிட்டி அதெல்லாம் வந்து. ஸோ எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film I went to Madurai and came. And next time again after Madurai எனக்கு கால் வருது. And அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai. So the Meenakshi Amma temple ஒரு sentiment was something I was attached to. ஓகே. சூப்பர். ஓகே சார். சார் is like இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது அழகா சொல்றேன். இது சூப்பரா இருக்கு. என்னோட நான் ஆக்டர் சார், நான் டைரக்டர் ரைட்டர் இல்லை, எனக்கு அவ்வளோ நரேஷன் ஸ்கில்ஸ் கம்மி. இல்லை இதில் என்ன நான் பேக் ஸ்டோரியில் மேம் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, அதை நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு நான் தான் பாருங்க எவ்வளோ நான் நல்லவே. ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஐ ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆஃபீஸில். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் மம்மிக்கு ஐம் லைக் அம்மா வைமா, அம்மா வை, ஏன் எனக்கு why didn't you give birth to me before அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துது வீட்ல. ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, அம்மா இப்படி பண்ணீங்க, நீ அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். கரெக்டா ஒரு எண்ட் ஆஃப் தி டே ரத்னமாலா அவங்க தான் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, who is ரத்னமாலா for you in பராசக்தி? Who is Ratnamala for me in Parasakti? For us too. நீங்க தமிழ்லயே கேட்கலாம், உங்க தமிழ் இல்ல அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி. அதனால ரத்னமாலா உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்காரு படிச்சிருக்காரு. மேம், அங்க வேணும் ஒரு சார் இருக்காரு மேம், அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா எம்பிஏ படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது. ஃபார்மலா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியுமா? சடனாக வந்து ஒரு இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும், இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி, ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம். யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது வரைக்கும். சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் மேம். இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல. பட் எனக்கு that is what helped me. When ma'am give me a situation, ஏன்னா நார்மலா they will be like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்னிக் was that. பட் எனக்கு for in the role I needed that, அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react? ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு ஐ குட் பெர்ஃபார்ம். நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே?
அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் think ஸ்டோரி Ratnamala எப்பதான் is a வரும்? rebel. ரெபல். And yeah, so usually I'm a soft spoken person. But உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten a little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். இந்த லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா? ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட் இவ்வளோ சாஃப்ட். எனக்கு ஐ திங்க் மேம் சா த்ரூ தட் ஐம் ஆல்வேஸ் அ லிட்டில் அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர் கேம் வித் மை கேரக்டர். லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரி, ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. I'm not scared, ma'am. Still love her. So it's இங்கே இப்படி இருக்கே, அங்க எப்படி இருக்குன்றது அப்படியும் இருக்காது, அங்க ஒரு வாய்ஸ் தான் கேட்கும். டைரக்டர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான்சென்ஸ். நான் மட்டும்தான் வேலை இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன், கேட்கும் இவங்க மைக்ல. எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. கேளுங்க, I'll be setting up the shot, I'll be doing this, I'll be doing I'll that. be இவங்க sitting and eating. எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை, சில படத்துக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, படம் வந்துட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டார்ஸாக போவோம், இல்லை ஹீரோஸாக போவோம், அங்கே போய் நடிச்சிட்டு வந்துடும். பட் இந்த படத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். ஓகே. உண்மையிலே பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு 4:30 நாங்கள் கிளம்பணும் காரைக்குடியில். கிளம்பிட்டு 5:30 மணி போய் ரீச் ஆகிடணும். ஸோ 1 hour it takes மேக்கப் பண்ணுறதுக்கு. 6:30 மணி இல்லை 6:45 வந்துட்டு நாங்கள் செட்டில் இருப்போம். அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படி. எல்லா ஆக்டர்ஸும் இருப்போம். என்ன நம்ம ஹாஃபாக ஸ்டைல் பண்ணியிருந்தா கூட அப்படியே போய் நிற்போம். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ இது வந்துட்டு ரெகுலர். ஸோ இங்கே வந்துட்டு ஆமாம், இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆக்டராகவே தான் இருக்கணுமே தவிர, இங்கே வந்துட்டு யூ கான்ட் பி ஒரு லதாஜிக்கா அப்படி வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐ திங்க் ஒரு எங்கள் ப்ரொடியூசரோட கல்யாணம் அப்போ மீட் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்களோட கேரக்டர் பற்றி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிமிஷம் பேசினாங்க. அண்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு தட் ஷி ரியலி வாண்டட் டு டூ திஸ். அண்ட் டே 1 இவங்க செட்டில் வரும்போது ஃபுல் எனர்ஜி, அண்ட் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி அவங்க செட்டுக்கு வரும்போது. ஸோ செட்டில் வந்து நின்ன உடனே அவங்க அன்னைக்கு வேறு ஏதோ இது போயிட்டு இருந்து, சீன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த நின்று ஓகே ரத்னமாலா ஹேஸ் டு என்டர் ஃப்ரம் திஸ் சைட். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருப்போம். ஓகே. ஸோ அவங்க இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது, எங்கள் சண்டைக்கு இன்னொரு கேமரா இருக்குது. சடனாக கட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அங்கேருந்து வந்தாங்க. டிட் யூ புட் மேக்கப் அப்படின்னு. நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன். நோ மேம், ஒன்லி சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது நெக்ஸ்ட் இயர் போகும்போது அப்படின்னு சொல்லி நேராக கையை வச்சு இப்படி எடுத்து வாட் இஸ் திஸ், ஓ மை காட், ஜஸ்ட் ஸ்கிரீன். ஏதோ ஏதோ படத்துல வருமே. Sunscreen. போகிரி இல்ல, போகிரி. விஜய் சார் கேட்பார்ல, ஜஸ்ட் ஸ்கிரீன் அப்படின்ற இதுவா? மாதிரி. சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸ், பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டா அப்ளை பண்ணு. Go wash your face. செட்ல அச்சோ பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. ஸோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒத்துக்கல. ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே. ஸோ இப்படி பல கதைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. அது எப்பவுமே பார்த்துப்பாங்க மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி. மீன்ஸ் ஷெட்யூல் வந்து ஒரு ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோன்னா, நான் மோஸ்ட்லி வெளியவே போல் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா ஃபர்ஸ்ட் டே கேட்பாங்க, டிட் யூ புட் மேக்கப். நான் உடனே அவரை கூப்பிடுவேன், கணபதினா மேக்கப் போட்டிங்களான்னு கேட்குவேன். சார் இல்லை சார், நம்ம பேஸ் தான் சார் போட்டுருவோம், எப்பவும் போட்டுருக்கேன் சார். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பரா கோம் பண்ணிட்டு ஃபுல்லி புல் த ஹேர் லூஸா இருக்கணும், ரஃப்பா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஐ என்ஜாய்ட். ஏன்னா ஹேர் வந்து சரினான்னு சொல்லிட்டு மேம் சொன்ன ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்னைக்கு என்ன மூடில் இருக்காங்க. அப்படியா?
இப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஹேர் ஸ்டைல பார்க்கணும், விருது பார்க்கணும், என்னது பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். And ரவி இது பார்க்கணும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆனா எனக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். வந்தோடனே ஹேர் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படி வைஸ் இட் ஸோ நீட் ரஃபில் இட் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ரஃபில் இட். ஏன் இப்போ நீ சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன தெரியும், நான் பேசாமல் உட்காந்துருவேன். அதனால மேம் இதை பண்ணது சரிண்ணா, எதாக இருந்தாலும் சரிண்ணாட்ட கேட்டுங்கன்னு. ஸோ டெய்லி யாராவது ஒருத்தர் வேற மாதிரி வருவான் டோட்டலாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் சரிண்ணா அப்படின்வாங்க. வந்து ஆக்சுவலி அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்சுவலி இது செய்யணும். அந்த அம்மாவுக்கு பாம்பே போயிடணும்னா ஒரு 10 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லா வெட்டி போயிடுவாங்க. ஆமா, ஒரு நாள் பார்த்தா ஜெயந்த்க்கு அப்சல்யூட்லி அவர் பாவம் ஒரு 10 days கேப்போ 1 month கேப் வந்துருச்சு பொள்ளாச்சி போய் ஷூட் பண்ணும்போது. அவர் நல்லா வளர்த்து வச்சிருந்தாரு, பிகாஸ் கண்டினியூட்டி இருக்கும், அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அம்மா கட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், இன்னும் சரினா ரொம்ப ஷார்ட்டாக போகுது. நோ 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 இட்ஸ் பர்ஃபெக்ட் யூ டோன்ட் நோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஐ எம் லைக், ரவி வாட் இஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹேர். ஹி செட் மேம் ஐ ட்ரைட் டெல்லிங் ஹர் மேம், அவங்க கட் பண்ணிட்டாங்க. சேம் திங் ஷி டிட் ஃபார் ஹிம் வந்து ஆல்சோ. முன்னாடி ஷெட்யூல்லாம் டக்குன்னு ஷார்ட் ஆயிடுச்சு. நானே பயங்கரமாக கண்டினியூட்டி பார்ப்பேன். நம்ம டீமை கேட்டால் தெரியும், ஃபோட்டோ வச்சுட்டு இது இப்படி இருந்துச்சு சீப்பை வச்சு லென்த்தெல்லாம் அளந்துக்கிறது, இது இங்கே தான் வச்சுனா இங்கே தான் அவங்க வெட்டிட்டு போயிடும். என்னன்னு பார்த்தா 2 நாளில் சார் ஐ ஹேவ் ஒன் ஒர்க் இன் பாம்பே, கடைசி ஷெட்யூலில் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திரும்ப ஷார்ட்டாக ஃபர்னிச்சரில் கை வச்ச முதல்ல டெட் பாடி நீ தான் சொல்லி இதுக்கு மேலே நோ ஸ்டாப் நான் அளவு சொல்லலாம், இவ்வளோ தான் கட் பண்ணணும்னு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக கடைசி ஷெட்யூலில் தான் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்துச்சு. அது வரைக்கும் அவங்கள நம்பி அவங்க அப்படியே ஜாலியாக விட்டு இது எல்லாருக்குமே நடக்கும். பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க, why Leela is not ready. Sir, I've always been ready, sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவேனில் இருக்கீங்க. You were ready, the hair is a problem. பட் பட் ஜோக்ஸ் அபார்ட், பட் எங்கள் எல்லாருக்குமே லுக்கை முதல்ல அமேசிங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேம். கரெக்ட். அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக இருப்பாங்க. இவரோட லுக்காக இருக்கட்டும், ரவி சார் இது என்னது லீலாதுன்னு சொல்லி அது பயங்கரம். இப்போ நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. And எனக்கு ஃபீல் லைக் ஹேர் கலர் ஹேட் டு சேஞ்ச். ஏன்னா என்னோட வேறு படம் கண்டினியூட்டி ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ப்ளாண்ட் மாதிரி. நான் என்ன ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஐ தாட் மேம் நான் ஹேர் பிளாக் கலர் ஸ்ப்ரே போடுறேன் மேம், பர்ஃபெக்ட், யாருக்கும் தே ஒன்ட் ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி. மேம் go color your hair and come. Mom, 2 days schedule. So I would color my hair black, come back, but fun. Despite all that, நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா சிஜில இந்த முடி கலருக்கு இப்போ இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க லாஸ்ட் ஷெட்யூல். அதுல வேற லாஸ்ட் ஷெட்யூல்ல வந்து ரத்னமாலா சாங் சம்திங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல் லுக்கிங் yellow அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு ஐ ஹேவ் டு கோ நெக்ஸ்ட் டே ஷூட் வித் திஸ் ஹேர் இன் பாம்பே, ஸோ ஐ கான்ட் கலர் இட் பெர்மனன்ட்லி அப்படின்னு. பட் ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் 10 days டாக்கி ஐ கம் ஃபுல்லி பிளாக் ஹேர் அப்படிலாம் சொன்னாங்க. செய்யல, அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து இப்போ we are correcting everything in CG ல டை அடிச்சு. ஆமா ரத்னமாலா சாங்ல வந்து அந்த ரொமான்ஸ் ஷாட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த black எல்லாம் என் மூஞ்சில எல்லாம் இருக்கும், நான் Dress அதெல்லாம் கிளியர் பண்ணேன். அந்த பஸ் ஷாட்ல you remember பரதேசில he had to do romance. இப்படி பிடிச்சா அந்த பொண்ணு வேதிகாவோட மேக்கப் ஃபுல்லா கருப்பு மேக்கப் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லா வந்துரும் கையில. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா நீங்க பரதேசி பண்ணவர் தலைவா, இதெல்லாம் நாங்க இதை ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது, பெரிய கை இல்ல. பெஸ்ட் கேர்ள் அவங்க ஏதோ ஒரு வியர்டான மேக்கப் போட்டுட்டு அது ஆக்சுவலி she would kill him. Actually he was like some 20 years old and she'd say, why have you touched my makeup and taken it off அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி தொடாம நடிக்க முடியும், அவர் அங்க கத்துவாரு. And he'll be like, na Sudha, tell me if I'm wrong, because நானும் நிறைய கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கேன், மேக்கப் தொட்டா வராதே, இது என்ன மேக்கப் அப்படின்னு. என்னன்னா சாம்பார் சாதம் ஊட்டி விடணும், சாம்பார் சாதம் இப்படி அது ஏன் 37 டேக் போதுன்னா, ஊட்டி விட்ட உடனே இது வரைக்கும் இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் என் வாய்க்குள்ள போயிடுது, வெளில வரும்போது ஒயிட்டா வருது.
இதுக்கு என்ன சொல்யூஷன் யாரும் ரீடேக் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். ஆமா. நைஸ். பட் ஃபைனலி அதான் திரும்ப சம்மப் பண்றேன், குவைட்டா விட்டுறணும், வேற எதுவும் எடுத்து கொடுக்க கூடாது மேம். எடிட்டிங்ல கட் ஸோ பண்ணுங்க. லுக் அது சூப்பர். ஏன்னா எனக்கு பர்சனலி கேரவன்லேருந்து இறங்கும்போது லுக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம் இந்த படத்தோட லுக் இதுதான்ட்டு. அதுவே 50% டன். அதுக்கு மேலே டைரக்டர் அவங்க எழுதியிருக்கதே மீதி 50% நம்ம போய் பிஹேவ் பண்ணால் போதும். அங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை பிஹேவ் பண்ணால் போதும். ஸோ அதில் இவங்க இவ்வளோ பேரோட பாட்டு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சூப்பர், அதான் சூப்பர். சூப்பர். 1960s அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படம் அந்த செட்டில் தான் நடக்குதுன்றதை தாண்டி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர். ஆஹா. எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு 60களில்? எதுவுமே இல்லை. ஆராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய விடிய they'll be just talking politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோ அந்த கிளாஸ்க்கு எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா, அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி, யூனோ. ஸோ அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது உங்களால், பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது. ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லாரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லாரும் வந்து அங்கே, இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி இஃப் லைக் லீலா, ஐ நோ ஷீ ஸ்பீக்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர், அந்த ஜெனரேஷன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பூர்ணிமா அவங்களோட யூனோ ஓல்டர் பீப்புள் இன் அ ஃபேமிலி, மீ டாக்கிங் டு மை ரிலேட்டிவ்ஸ், அதெல்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே. ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And you know, like that we modeled his look on something else. Amma's look, அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணீங்க? இல்லை, ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அது 78 years பேக் அவங்க போட்ட 60 years பேக் வாட் எவர். மெடிசன் படிக்கும்போது இட்ஸ் டிஃபிகல்ட். பட் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க அதெல்லாம். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து பூர்ணிமா போயிட்டு லைக் மைசூர் சில்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மைசூர் சில்க் எப்படி இருக்குன்னா பெரிய பார்டர் இருக்கும், ஜஸ்ட் 2 lines ஜரி இருக்கும், பாடி வந்து ஷிஃபானில் இருக்கும். ஸோ தி வர் ஃபேண்டாஸ்டிக் திங்ஸ். அதெல்லாம் அவள் வந்து ஷி ஆக்சுவலி கிரியேட்டட், ஷி மேட், பிகாஸ் யூ டோன்ட் கெட் இப்போ. ஸோ ஷில் டேக் ஷிஃபான் ஃபேப்ரிக், ஷில் டேக் ஜரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அப்புறம் சுந்தரி சில்க்ஸ், அப்புறம் நிறைய ஷாப்ஸில் ஷீ வாஸ் ஆர்டர் கொடுத்து பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, வீவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட், திஸ் லேஸ் இஸ் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது.
She did some extra for the promotions. ஓகே Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம் இவ்ளோ நீங்க சொல்லி பேசுறாரு. மேம் இல்ல மேம் இருங்க மேம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அது போடுவாங்க இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க இந்த விலை வருமா See, இது எங்க actually கமெண்ட்ஸ்ல போனா நான் list சொல்றேன் பண்ணா இவங்க வாங்கலாம் எல்லாரும் விட எல்லா ஆல் ஹீரோஸ் ஆல் ஆக்டர்ஸ் விட ஆக்சுவலி ரத்னமாலா திஸ் கேர்ள் ஐ see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில் சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி ஐ சே ரத்தன் ஜஸ்ட் வாட்ச் தெம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு she'll make my life easy. She's very Super. sharp. Yeah, she really is very sharp. சூப்பர் Yeah. சூப்பர் பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா எனக்கு but I feel that like there were scenesல அந்த ஒரு connect I don't know how but ஏன்னா எனக்கு இது வேற places-ல this doesn't happen ஆனா here I knew exactly ma'am ஒரு scene-ல okay she wants someone to pass from here from there so I'll be like okay we'll figure that out அந்த மாதிரி யா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் பார்ப்பேன் இவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைப்பேன் ஸோ பட் அங்கே போயிட்டு ஷில் பி லைக் கமாண்டிங் அண்ட் டிமாண்டிங் ஏய் கம்மியா டூ திஸ் யூ கான் டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் போயிட்டுருக்கோம் சூப்பர் ஷாப் ஸோ மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு அமிச்சு இப்படி தான் இருக்குன்றது லுக்காக இது பண்ணுறாங்க பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா